காரில் இடிச்சிட்டாருங்க பைக்கு. ப்ரோ உங்களுக்கு அடிபட்டுருச்சா? கையில் ரத்தம் வரும். நான் தண்ணி வந்து குடிங்கண்ணா. கொஞ்சம் வெளியே வருங்க. செட்டை உடஞ்சிருச்சு. பிரச்சனை இல்லை, வண்டிக்கு டேமேஜ் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படி? சூப்பர். சூப்பர். நான் உங்களுக்கு எதுவும் அடிப்படல? இல்லை உங்களுக்கு எதுவும் அடிப்படல? காலெல்லாம் அடி எதுவும் இல்லைண்ணா? உங்களுக்கு உடம்பு எப்படி? ஹெல்மெட். வேர் ஃப்ரம் நீங்கள் என்ன ஊர்? கேரளா. கீர் செட் அப்படியே செட்டாக உடஞ்சிருச்சு. வண்டிக்கு டேமேஜ் வந்துருக்காங்க, பின்னாடி தான் வந்து ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம். பரவாயில்ல, உங்களுக்கு ரெண்டு வண்டி வேற வண்டி சைடுగా வெண்ட உள்ள ஏறியது. உங்களுக்கு கூட அதுக்கு கொஞ்சம் அடி அதிகம் பண்ணிருக்கணும். வண்டிக்கு டேமேஜ் அதிகம் இருக்கணும். இதுக்கு கீர் இல்லை, அதுக்கு செட்டாக உடஞ்சிருச்சு. கீர் செட்டாக உடஞ்சிருச்சு. கேரளா வண்டிங்க. ஒரு அவர் தான் வந்து சைடு வாங்கும்போது இதில் இடிச்சிட்டாரு. கீர் செட்டு அப்படியே செட்டாக உடஞ்சிருச்சு. ஆனால் கீர் செட்டு உடஞ்சிருக்கு, நான் மாற்றிக்காங்க. வண்டிக்கு டேமேஜ் இருக்கு, உங்கள்ட்ட இருக்கு. நம்மளோட டைப் நல்லா இருக்கு, டைம் நல்லா இருக்கு, உங்க டைப் நல்லா இருக்கு. வேற வண்டிக்கு உள்ள ஏறி வந்த நீ இல்ல இல்ல, அந்த வண்டி போன வாட்டி தான் ஏறினாரு. இல்ல நாங்க சைடு போனேன், வேற வண்டி சைட ஏறி போயா. இல்ல அது ஏறி போயிருச்சு, உள்ள ஏறி வந்து அது போன வாட்டி ஏறும்போது. உங்களுக்கு உடம்பு ஓகே தானே? அந்த அது சரி பண்ணிக்கோங்க, வண்டி ரிப்பேர் பண்ணு. ஓகே, உங்கள்ட்ட ஆண்டவன் இப்படி எதுவும் நொழிஞ்சு போகக்கூடாது. இல்லை, ஆண்டவன் உங்கள்கிட்ட ஹெல்ப் வந்திருக்கு. இல்லைன்னா அந்த ஓரத்தில் போனால் பிரச்சனை ஆகிடுது. அது போகலே. ஓகே, பார்த்து போ. ஓகே, வேற வண்டி வந்துல்ல. தலைக்கு எதுவும் அடி இல்லை? இல்லை இல்லை, தலைக்கு எதுவும் அடி இல்லைங்க. எதுவும் அடி இல்லை, ஹெல்மெட் மாட்டிச்சு, அதனால ஓகேங்க சார். ஓகே, இல்லை வண்டியை சரி பண்ணால் தான் போக முடியும். இல்லை அந்த வண்டி ஏறினாட்டு தான் அவர் ஏறினார், பார்த்தேன், பின்னாடி தான் வந்தேன். கீர் செட்டு மட்டும் தானே உடஞ்சிருக்கு. பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டிருக்கனால தப்பிச்சுக்காரு. ஹெல்மெட் இல்லைன்னா தலைக்கு அடிபட்டிருக்கும். தலைகீழ விழுந்தீங்களா, தலைக்கு அடிபட்டிருக்கும்.
அங்கே பைக் கடை இங்கே இருக்கா? பைக் நிற்க முன்னாடி வண்டி ஓட்ட முடியாது, டோப் தான் பண்ணும். ப்ரோ ப்ரோ வண்டி கீரில் இருக்கு. சரி ஒரு நாள் டோப் பண்ணுறேன், வண்டி கடை முன்னாடி இருக்கான். ஏன்னா ஓட்ட முடியாது, கீர் செட்டு உடஞ்சிருக்கு. கொஞ்சம் ட்ராப் பண்ணுறேன், அப்படியே அங்கே கடையில் பார்த்துக்கோங்க, வண்டி எடுங்க. ம் ஏ கீர் மாற்ற முடியாதுடா, அப்படியே செட்டை உடஞ்சிருக்கு. அதனால போய் பாரு, செட்டை உடஞ்சிருக்கு. இல்ல கீர் லாடு இது மட்டும் தானே உடஞ்சிருக்கு. ஆமாம் வண்டி ஸ்டார்ட் ஆகும்ல. வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்க. கீர் செட்டு உடஞ்சிருச்சுங்களா? ஹேண்டில் பாரும் வளைஞ்சிருக்கு. ஸ்டார்ட் ஆகலைங்களா? எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. சரி வா குமார், கயிறு டோப் பண்ணிக்கலாம். அது அதுங்க சேண்டுங்களையா? சின்ன கயிறு எதாவது இருந்தால் கொடுங்களா? கயிறு எடுக்க போயிருக்காரு, கயிறு இருந்தால் எடுத்து கட்டிக்கலாம். இப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அவருக்கு இன்னும் ஆகலை. விழாதுங்களா? இல்லை ஸ்டார்ட் ஆகலை, வண்டி ஸ்டார்ட்டே ஆகலைங்க. குமார் அப்படி வண்டி ஸ்டார்ட்டே ஆகலைங்க. அது கார் கட் ஆன பிறகு போன பிறகு ஏறி இருக்கலாம். ஓகே ஒன்றும் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். குமார் அவர் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போக சொல்லு. வா ஏறு. அண்ணா அப்படியே நான் வந்து உங்களுக்கு லட்சம் பிடிச்சிக்கோங்க. மொதல் கீரில் இருக்குதுடா. சரி ஓரம் ஏறாதீங்க, இங்கே தான் இருக்கு. அப்படியே பார்த்து சைடு பார்த்து போங்க. இல்லை ஆனால் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஸ்டார்ட் ஆகாத கிளச்சு கிளச்சு வேறு கட் ஆகலையா? வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து உடஞ்சிச்சு. இல்லை கியரில் தான் இருக்கு. ஸ்டார்ட் ஆகுது, கியர் விட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகுது. வண்டி ஸ்டோர் ரூம்னா இது எங்கடா இருக்கும் மாரு? ஸ்டோர் ரூமு சேலம். அப்பா சொல்லுங்க. இந்த வந்து இதை மட்டும் வந்து வாங்கிட்டோம்னா இதை வந்து ரெக்கார்டம் ஆக்கிடலாம் இல்லைங்களா? இதை வந்து நம்ம ஒன்றோம்னா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஷோரூமில். அப்புறம் வந்து கால் பண்ணிடுவாங்க. நியூ பஸ் ஸ்டாண்டு ஸ்ரீலங்கம்பட்டி ஒரே சைடு மட்டும் பண்ணுங்க. என்ன பண்ணுறது? எனக்கு அது போதுங்க, இது மட்டும் சரிங்க, நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். லாடு
வண்டிகிட்ட அவட்டு கேட்டு பார்க்கலாம். அண்ணா வண்டி கீர் செட்டு உடஞ்சிருச்சு. வண்டி கீர் செட்டு உடஞ்சிருச்சுதா. இந்த கீர் செட்டு வந்து அதில் உடஞ்சிருச்சு. அதை எதாவது மாற்ற முடியுங்களா? முன்னாடி கடை இருக்குது. எங்கே? ஒரு இன்னொரு 1.5 கிலோமீட்டர் போகணும். ஆ போனீங்கன்னா கவர்மெண்ட் ஹைஸ்கூல் வரும். ம் இங்கேருந்து போகும்போது ரைட் சைடு ஹைஸ்கூல் இருக்குது. ம் அதுக்கு ஆப்போசிட்டில் ஜெயக்குமார்னு கடை இருக்குது. ம் ஜெய்சங்கர்னு கடை இருக்குது. கடையில் பொருள் இருக்கும், வாங்கிட்டு வர சொல்கிறீங்களா? வண்டி சாமான் இருக்கிற கடை அங்கே இருக்குது. வண்டி சாமான கடை. ஆமாம். சரி ஓகே. ஹைஸ்கூலுக்கும் முன்னாடிங்களா, பக்கத்துலையா, ஆப்போசிட்லையா? சரி ஓகே. இன்னும் எவ்வளோ தூரம்? 1 கிலோமீட்டர் இருக்குங்களா? சரி ஓகே. ஆ சரி ஓகே ஓகே. ப்ரோ அங்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோம்னா உள்ளே முன்னாடி பைக் கடை இருக்கும். அங்கே போய் இந்த கீர் செட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்றாங்களாம். வாங்க போய் வண்டி நிறுத்திடுங்க, நம்ம போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். வண்டி அங்கே நிறுத்திடுங்க, தள்ளிட்டு கூட போய் நிறுத்திடுங்க, வண்டி வருது. ஃபோன் வந்துச்சா? இரு 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 இரு. சிவா ஏதாவது சின்ன உதவி நம்மளால முடிஞ்சது பண்ணிட்டு போவோம். இங்கே இருக்கியா? சரி. கீர் செட்டாக உடஞ்சிருச்சிங்க. முன்னாடி பைக் கடை இருக்காம்மா, அங்கே போய் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தால் மாட்டி கொடுத்துட்றாராம்மா. ஸ்கூல் பக்கத்தில் இருங்க போகலாம். உங்களுக்கு வந்து சிரமம் என்ன மனுஷன்? இல்லை பரவாயில்ல, அதனால் என்ன, ஒரு உதவி தானே, வாங்க பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டலில் போய் கையை பாருங்க, ஹாஸ்பிட்டலில் போய் கை அடிபட்டுருக்குல பாருங்க. நீங்கள் என்ன ஊருக்குன்னா? நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இளம்பலை. சரி சரி. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து அவன் வந்து யூட்டர் பண்ணிட்டானா தானா? இல்லை பார்த்தேன், அந்த கார் போன வாட்டி தான் நீங்கள் ஏறினீங்க. அவங்க இப்போ மேலே ஏறலாம் ஏறி இருப்பாங்களாட்டுருக்கு, வண்டி அடிச்சிருச்சு. என்னைக்குமே வண்டி ஒட்டி என்னைக்கும் ஏறாதீங்க. ஆக்சுவலாக ஒரு வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே கிடைக்குதான்னு பார்க்குறதுக்கு பஜாருக்கு வந்திருக்கோம். அவர் ரொம்ப தடுமாறுறாரா? சரி ஓகே, நம்ம ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். கேட்குறாரு எனக்கோசம் சின்ன உதவி பண்ணுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம், பார்த்துட்ருக்கோம். இல்லை வேற காலில் தலை இதே வந்து ஹெல்மெட் போடுறதுனால அதனால மண்டை தப்பிச்சுது. கையிலையும் கொஞ்சம் இடுப்புலையும் மட்டும் காயம் இருக்குது, வேற எங்கேயும் காயம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் பார்ட்ஸ் இருக்காமா, ஃபேர் பார்ட்ஸ் ஆகிட்டுக்கலாமா. ஆனால் பரவாயில்ல, இதில் என்னென்ன இருக்குது. நாங்களும் ஒரு பைக் இதே வந்து தெரிஞ்சு கூட வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அண்ணா விடுண்ணா விடுண்ணா, இதில் என்னண்ணா இருக்குது, விடுண்ணா. நான் வந்து கரெக்டான போயிட்டு இருந்தேன், அவங்க கிராஸ். இல்லை இல்லை, அவங்க டக்குனு கொஞ்சம் மேலே ஏறிட்டாங்க, அதுதான். ரொம்ப நன்றி. பாருங்க பாருங்க, பேசிக்கலாம். ஆனால் பார்த்துக்கலண்ணா. அவனை
அது கீழே விழுந்தது கொஞ்சம் அதிர்ச்சியில் இருப்பீங்க. அது ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கையை என்னன்னு. இல்லை இதே வந்து விழுந்த வேகத்துக்கு யாரோ வண்டி பின்னாடி வந்திருந்தது நான் பிரேக் அடிக்கலாம், நான் ஒரு பக்கம் விழுந்திருப்பேன். இல்லை யாரோ வந்து நீங்களும் வந்து ஓகேண்ணா இதே ஆறு மாரி வந்து ஆடி விரும்ப வந்துருச்சுன்னா ஆமாம் ரொம்ப கஷ்டம் அது. பண்ண முடியாதுண்ணா. ஆமாண்ணா பிரச்சனை இல்லை. விழுந்ததை பாட்டு எனக்கே கொஞ்ச நேரத்தில் எப்படியோ பதட்டப்பட்டு நான் கரெக்டாக வண்டி நிறுத்தினேன். இருக்கான் பொருள் என்ன ரேட்டும்? எவ்வளோக்கு? ஓகே பொருள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இருக்காமா. பொருள் வாங்கிட்டோம்னா நேராக கொண்டு போய் அங்கே கொடுத்து சரி பண்ணிக்கலாம். நிறைய ஒரு மொபைல் கீழே போட்டிருப்பாரு. ஒரு வழியாக வண்டிக்கு எல்லாமே வாங்கியாச்சுங்க. இந்த வண்டி யாருக்கு ஷார்ட்லேயே இருக்கு. இண்டிகேட்டர் உடஞ்சிச்சா? சரி விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இண்டிகேட்டர் எரியுதா? சாவி போட்டு இண்டிகேட்டர் போடுங்க. கொடுங்க. இண்டிகேட்டர் அப்படியே வெளியே வந்துடுச்சு. இண்டிகேட்டர் எரியுது. உள்ள போக மாட்டேங்குது. ஹேண்டில் பார் மாற்றி தான் ஆகணும். என்ன சொன்னார்? வராராமா? வண்டி இன்னும் உடஞ்சிருக்குன்னு பார்க்குறாரு. ஸ்டார்ட் பண்ணலையா? வண்டி டூமுக்கு ஒன்றும் ஆகலை. மக்காடு உடஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு. அப்புறம் கியர் போடுற பாக்ஸ் அப்படியே செட்டாக கலண்டுருச்சு, உடஞ்சிருச்சு. நல்ல வேலை இவருக்கு ஒன்றும் ஆகலை. கொஞ்சம் தான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. தலை வந்து கரெக்டாக தரையிலே அடிச்சிருச்சு. கால் ரெண்டும் மேலே கிடக்குது. வண்டி 3 பெல்ட்டுக்கு மேலே அடித்து அவர் 4-5 வாட்டி கீழே விழுந்து அந்தாண்ட பிறண்டு போய் தலை கீழே விழுந்தார். சத்தியமாக ஹெல்மெட் மட்டும் போடலைன்னா வாய்ப்பே இல்லைங்க. கண்டிப்பாக மண்டைக்கு பலமான அடிபட்டிருக்கோம். ஹெல்மெட் போடுறதால மட்டும்தான் அவர் கண்டிப்பாக அவர் உயிரோடு இருக்கார். இப்போ உண்மையாலுமே சொல்ல போனால் அதுதான் உண்மை. இல்லைன்னா கண்டிப்பாக ரொம்ப சீரியஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடுப்புலையும் கையிலையும் மட்டும் லைட்டாக சரிச்சிருக்கு. அதோடையே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கொஞ்சம் பயந்துட்டார், ரொம்ப பயந்துட்டார். என்ன ஆகுமோ ஏதோமோன்னு பயந்துட்டார். ஆனால் கேரளாக்காரங்களை பாராட்டி அவனுங்க வந்தார், வந்து பார்த்துட்டு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னோன்னே. காருக்கு பெருசாக அடி இல்லை, நான் சொன்னேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. காருக்கு கூட பெருசாக அடி இல்லைனா உங்கள் வண்டிக்கு ரொம்ப அடினா அவருக்கு அடின்னு சொன்னோன்னே ஒரு 1000 ரூபா கொடுத்து வண்டி பார்த்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் எப்போ பைக் ஓட்டினாலும் ஹெல்மெட் போட்டுட்டு சேஃப்டியாக ஓட்டுங்க. அதுவும் முக்கியமாக ஹைவேஸில் ஹெல்மெட் இல்லாமல் பைக்கே ஓட்டாதீங்க. ஹெல்மெட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு உசுறு போயிருக்குங்க. ஹெல்மெட்டே கண்டிப்பாக நம்ம உசுரை காப்பாற்றும். யார் பைக் ரைட் பண்ணாலும் சரி, பைக் ஓட்டிகிட்டு போனாலும் சரி, இல்லை ஒரு அர்ஜென்ட் வேலையாக போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, ஹெல்மெட் கண்டிப்பாக நமக்கு அவசியம் தேவை.